அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மேக்ஸில் மல்டிப்ளை பண்ணுறதுல ப்ரைமரி லெவலில் இருக்கிற குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அதுக்கான சில டிப்ஸு, அதாவது ஒன்று பேரண்ட்ஸுக்கிட்ட ப்ரைமரி ஸ்கூல் லெவல், அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 5th 6th வரைக்கும் இருக்கிற குழந்தைகளோட நீங்கள் உட்காந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. சொல்லிக் கொடுக்குற பேரண்ட்ஸாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா முதல் பொறுமை வேணும் அவங்களோட நீங்கள் வந்து உட்காந்து சொல்லி கொடுக்கும் போது. ஏன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஈஸியாக 2+2 அப்படிங்கிறது 4 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த குழந்தைங்க அப்போ தான் ஒரு லேர்னிங் ப்ராசஸில் இருக்கும் போது அது அவங்களுக்கு ஹார்டாக தான் இருக்கும். இது என்ன, இது சின்ன ஈஸியான கணக்கு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம ஏற்கனவே படித்தனால நமக்கு ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுட்டு அவங்க இடத்துல இருந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். என்கிட்ட நிறையா பேர் கேட்ட டவுட் என்ன அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணுறதுல வந்து நிறைய ஸ்டக் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கே இந்தியாவில் படிக்கும் போது நான் வந்து மல்டிப்ளை எப்படி லேர்ன் பண்ணேன் அப்படின்னா, இப்போ சிங்கிள் டிஜிட்டாக இருந்தது அப்படின்னா 3×2 அப்படின்னா 3×2 6 இந்த மாதிரி லேர்ன் பண்ணோம். அதுவே 2 டிஜிட்டாக இருந்ததுன்னா, இப்போ சப்போஸ் 13×2 அப்படின்னா இப்போ 3×2 6 இந்த மாதிரி லேர்ன் பண்ணியிருப்பா. 1×2 2 இந்த மாதிரி லேர்ன் பண்ணியிருப்போம். இதுதான், இந்த மெத்தட் தான் நான் வந்து இந்தியாவில் லேர்ன் பண்ணேன். ஆனால் லண்டன் வந்ததுக்கப்புறம் காலம் மெத்தடுன்னு சொல்லி லேர்ன் பண்ணேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதை இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ ஆக்சுவலாக வந்து